அண்மை காலங்களில் இந்தியாங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு பீதி வருது, பயம் வருது. முன்பே வந்து பாரதம் பாரதம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா பாரதம் என்பது ஒரு இந்து பெயர், இந்தியா என்பது ஒரு பொதுவான பெயர். நம்ம இந்துஸ்தான் என்ற பெயர்கிட்ட அவங்க போகலேன்னு நம்ம சந்தோஷப்படுறோம். இந்துஸ்தான் என்பது நதி அடிப்படையாக வைத்தது. இன்னைக்கு வந்து இந்து ராஷ்டிரம், இந்து மதம் தான் உயர்ந்தது, இந்து கலாச்சாரம். இந்தியாவில வந்து முஸ்லிம்கள் வாழணும்னா, கிறிஸ்தவ வாழணும்னாக்க இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்து கலாச்சாரத்தின் மேன்மையை போற்ற வேண்டும், இந்து சமூகத்துல இந்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து இரண்டாம் தர குடிமக்களாக தான் வாழணும் என்றெல்லாம் அவங்களுக்கு வந்து வாக்குரிமை இருக்கக்கூடாது என்பதெல்லாம் தான் இந்து ராஷ்டிரா. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த இந்துங்கிற பேரே உங்க சொந்த பேர் இல்லையாப்பா, இந்துங்கிற சரக்கு உங்க சொந்த சரக்கு இல்லையே, இந்துங்கிற பேரை சுட்டியவர்களே அந்நியர் தானே. 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக 9ஆம் நூற்றாண்டு பேராக இந்துங்கிற பேரே கிடையாது. வேதத்துல எங்கேயாச்சும் இந்துன்னு இருக்கா? பகவத்கீதையில இருக்கா? மகாபாரதத்துல இருக்கா? மனு தர்மத்துல எங்கேயாச்சும் இந்துன்னு பேர் இருக்கா? சொல்லுங்க, இந்துங்கிற வார்த்தை இருக்கா? இல்ல. அப்ப இந்த இந்துஸ்தான் என்ற பேரை சூட்டினது யாருனாக்கா அந்நியர்கள் தான். முஸ்லிம்கள் தான் இந்துஸ் பயன்படுத்தினாங்க. அப்ப வந்து இந்து நதி பக்கத்துல வாழக்கூடிய என்ற அடிப்படையில் இந்துஸ் என்று சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். அது பிறகு வந்து சைவம், வைணவம், வைதிகம் இந்த மாதிரி பல மதங்களை சேர்ந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்துன்னு ஒரு மிகப்பெரிய பேசூட்டை நடத்தியவரே ஆங்கிலேயர்கள் தான். ஆங்கிலேயர்கள் வைத்து, ஆமா, சென்சஸ்ல வந்து இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்து என்று ஒரு மதத்தை உருவாக்கி அந்த இந்து மதத்துக்குள்ள எல்லா பல்வேறு மதங்களையும், சைவம் வைணவம் உட்பட பல்வேறு மதங்களையும் ஒன்னா இணைச்சு இவங்க இந்து, நாத்திகர்கள் உட்பட மதத்தினுடைய பேரையே ஒரு ஆங்கிலேயர்கள் தான் வந்து அமைத்திருக்காங்க. அப்போ அந்த இந்துன்னு பேர் சுட்டியது நான் தான். இந்து யார்? ஆங்கிலேயர்கள் தான். அப்ப யார் சங்கராச்சாரிய இந்துன்னு பேர் சூட்டினாரு? இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியல. அதான உண்மை. நீங்க சொல்லுங்களேன் ஆதாரம். நான் கேட்கிறேன், ஆதாரம் தான் சொல்லுங்க. எங்களுடைய இந்த சமய தலைவர் தான் இந்துன்னு பேர் வச்சாரு, காஞ்சி மறந்தாது பேர் வச்சது, சொல்லுங்க, ஏத்துக்கலாம்.